ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்க் வியூன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கும் பார்க்கும் சம்பந்தமே இருக்காது. இங்க பாருங்க, பால்கனில இருந்து பார்க்குறோம். பக்கத்து காம்பவுண்ட் பார்க்கு தெரியுதா உங்களுக்கு? எஸ், இதுதாங்க எக்ஸாக்டான பார்க் வியூ. பால்கனி இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்து காம்பவுண்ட் பார்க் ஏரியா. இதை விட வேற என்ன வேணும்? ஒரு பக்கம் பார்க் வியூ, அதை பாருங்க, லாரி கிராஸ் ஆகுதுல்ல, வண்டிங்க கிராஸ் ஆகுது பாருங்க, அது மெயின் ரோடு வியூ. ஒரு பக்கம் பார்க் வியூ, இன்னொரு பக்கம் மெயின் ரோட் வியூ. ஹால் பாத்தீங்களா? 6x6 சைஸ்ல 2 மேசிவ் சைஸ் விண்டோஸ் இருக்கு. விண்டோஸ் இந்த அளவுக்கு பெருசா கொடுக்கும்போது பகல் டைம்ல கண்டிப்பா லைட் தேவையே படாதுங்க. இந்த அபார்ட்மெண்ட் தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். 1 BHK, 2 BHK and 3 BHK வீடுகள் ரெடி டு ஆக்குபைல இருக்கு. வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இது போல அபார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள், பிளாட்டுகள் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ரீ அன்னை பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸோட ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது. 2 பிளாக்குங்க பக்கத்துல இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டோட பெரிய பெனிஃபிட்டே 30 அடி ரோட்டு மேலே இருக்குது. பக்கத்து காம்பவுண்ட், அபார்ட்மெண்ட்டோட பக்கத்து காம்பவுண்ட் பார்க் ஏரியா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவோட வாக்கிங் ட்ராக் அண்ட் ஜாக்கிங் ட்ராக்கோட இருக்கக்கூடிய இந்த பார்க் ஏரியாவுக்கு பக்கத்து காம்பவுண்ட் நம்மளோட அபார்ட்மெண்ட். செம்ம லொக்கேஷனில் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா என்ன தெரியுமா? நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் அமைஞ்சிருக்க நம்ம ஊரப்பாக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சென்னை சிட்டியிலேருந்து வரும்போது கிளாம்பாக்கம் டெர்மினஸை தாண்டி வருவாங்க இந்த ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி சிக்னல். இந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தா இங்கேருந்து இந்த சிக்னல்ல இருந்தோம், ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தோம், ஷார்ப்பா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்குள்ள நீங்க வந்துடலாம். இந்த 1 கிலோமீட்டர் ஃபுல்லா பஸ் போற மெயின் ரோட், இவ்வளோ கமர்ஷியல்ஸ். இது காரணை புதுச்சேரி மெயின் ரோடுங்க, செம்ம பிஸியா இருக்கும். இந்த மெயின் ரோட்டு மேலேயே ரைட் சைட்ல ராயல் அவென்யூ அப்படின்ட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ராயல் அவென்யூ ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஹைலி வெல் டெவலப்டு, ஃபுல்லாக அபார்ட்மெண்ட்டுகளை பார்க்கலாம். இந்த ராயல் அவென்யூக்குள்ள இதோ பார்க் ஏரியா. இந்த பார்க்கை ஒட்டனாப்புல நம்மளோட ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட், அன்னை பில்டர்ஸோட ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட். சரி, அபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கலாமா? ஒரு பிளாக், மொத்தம் 2 பிளாக்குங்க. ஒரு பிளாக்ல 8 வீடு, இன்னொரு பிளாக்ல 6 வீடுங்க. 2 தனித்தனி பிளாக். சரிங்களாங்க? இதுல டோட்டலா இருக்கக்கூடிய 14 வீடுகளுமே நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் மட்டும் வரா மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க பில்டர்ஸ். நல்லா இருக்கு. வாஸ்துப்படி எல்லாமே அதான் கேட்பாங்க, நார்த் ஃபேசிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறோங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான சைஸ்ல இருக்கக்கூடிய ஹால் பெருசா இருக்கிறதுனால 6x6 சைஸ்ல இருக்கக்கூடிய 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல 1 BHK வீடுகள் அவைலபிள், 2 BHK வீடுகளும் இருக்கு, 3 BHK வீடு மட்டும் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் இங்க கிடைக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா? கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. ஏன்னா ரோட்ல இருந்து ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரே 1 கிலோமீட்டர்ல இருக்கு அபார்ட்மெண்ட் அப்படின்னும் பொழுது பையர்ஸ் ரொம்ப பேர் இருப்பாங்க. பெஸ்டான வீடுகள் டப்புன்ட்டு போயிடும். அதனால சீக்கிரம் வந்து பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னை பில்டர்ஸ் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணி தராங்கன்னு நான் சொல்றேன். இங்க வீடு வாங்குறவங்களுக்கு RO வாட்டர் பியூரிஃபையர், மாடுலார் கிச்சன், 2 பெட்ரூம்லயும் கபோர்ட் அண்ட் லாஃப்ட் ஒர்க் பண்ணி தராங்க. ஹால்ல மட்டும் ஃபால் சீலிங் பண்ணி தராங்க. விண்டோஸ்ல கர்டைன்ஸ் முதல் கொண்டு பண்ணி தந்துடுறாங்க. வால் பேப்பர்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலா இன்வெர்டர் ப்ரொவைட் பண்றாங்க. டிவி யூனிட், பூஜா யூனிட் வந்துடும். வீடியோ டோர் ஃபோன் வந்துடும். காமன் ஏரியா பவர் பேக்கப்பும் இருக்கு, ஜங்க் செட்டும் இருக்கு. சரிங்களா? இங்க வீடு வாங்குற எல்லாருக்குமே இது எல்லாமே கிடைச்சிருங்க. ஹால் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஓப்பன் ஸ்டைல் கிச்சனுக்கு நாம வந்திருக்கோம். எல் ஷேப்ல கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் இங்க தான். இந்த கிச்சன்ல ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க ஒரு பால்கனிக்கான பாயிண்ட் கொடுத்தாச்சு. இந்த பால்கனி வியூ பாருங்களேன், பார்க் ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. எப்போவுமே சிட்டிக்குள்ளே இருக்கிற பொல்யூஷனுக்கும் நாய்ஸ் டென்ஷனுக்கும் இன்பிட்வீனில் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் ஏரியா இருக்கும்போது எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் தெரியுங்களா? கூடுமான அளவுக்கு இது மாதிரியான ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்ல காத்தோட்டம் இருக்குங்க. ஓகேங்களா? சிட்டிக்குள்ளே நெரிசலாக இருந்தது போதுங்க. ஊரப்பாக்கம் நல்ல ஒரு அப்கமிங் ஏரியாவாக இருக்குது. ப்ளசண்ட்டாக பிளெஸ்டாக உங்களுக்கு பக்கத்து பிளாட்டே உங்களுக்கு பார்க்காக இருக்குது. அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் வாங்குங்க. சரிங்களா? என்னடா அது ஷெல்ஃபிலேயே கபோர்டு ஒர்க் இல்லையா நினச்சிக்காதீங்க. அன்னை பில்டர்ஸ் அத்தனையும் பண்ணி தர போகிறாங்க. மாடுலார் கிச்சனு, கபோர்டு ஒர்க்கு, டிவி யூனிட், பூஜா யூனிட் அப்படின்ட்டு பக்கா ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபர்னிஷ்டு வீடாக இந்த வீடு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்வெர்டர் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஹால் கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ நாம பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்குள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ப்ளஸ் டிஃபால்ட்டாகவே ஒரு லாஃப்ட்டுமே உங்களுக்கு வந்துடுதுங்க. ஓகேங்களா? வுட் ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. டோன்ட் மிஸ் இட் மக்களே, மறந்துட வேண்டாம் நீங்கள் அதை. ஓகேங்களா? சரி, இப்போ சைஸுக்கு வருவோம். 1 BHK வீடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 608 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 680 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற 2 சைஸஸில் இருக்குதுங்க. 2 BHK வீடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 937 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 990 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற 2 சைஸஸில் இருக்குது. 3 BHK வீடு மட்டும் ஒன்று தான் இருக்குது. 1526 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அது. சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது.
எல்லாம் அப்ரூவ்டு தான், தாராளமாக நீங்கள் லோன் போகலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 lakhs ஒர்த்துள்ள நான் சொன்ன அந்த இன்டீரியர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பில்டர் பண்ணி தராப்ல. 2 BHK இருக்கக்கூடிய எல்லா ஃபிளாட்டுகளுக்குமே 2 பால்கனி வந்துருங்க மோஸ்ட்லி. ஸோ கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷன் உள்ள ஃபிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரிங்களா மக்களே? இது 2வது பால்கனி. கிச்சனில் ஒரு பால்கனி பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு பெட்ரூமில் ஒரு பால்கனி. சரிங்களா? ஸோ மக்களே, இங்கே ப்ரைஸ் பார்ட்டுக்கு வந்துருவோம். 2 பெட்ரூமை பார்த்துட்டோம். 2 பெட்ரூம்குள்ளேயும் அட்டாச் சிஸ்டம் இருக்கு. 1 BHK, 2 BHK, 3 BHK வீடுகள் அவைலபிளுங்க. இங்க அபார்ட்மெண்ட்டுகள் ஜஸ்ட் 41 lakhல இருந்தே கிடைக்கும். இந்த 41 lakhs ஆல் இன்க்ளூசிவ்ங்க, எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்லாம் ஜஸ்ட் ஒரு 1 lakh தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி பத்திரப்பதிவு மட்டும்தான் உங்கள் சார்ஜஸ். ஓகேங்களா? முக்கியமாக நான் சொன்ன அந்த 8 lakhs ஒர்த்துள்ள இன்டீரியர்ஸ் ஒர்த்து உங்களுக்கு RO வாட்டர் பியூரிஃபையரு, மாடுலர் கிச்சனு, 2 பெட்ரூம் லாஃப்ட் ஒர்க்கு, ஹாலில் ஃபால் சீலிங்கு, விண்டோ கர்டைன்ஸு, வால்பேப்பர்ஸு, இண்டிவிஜுவல் இன்வெர்டரு, டிவி யூனிட், பூஜா யூனிட், வீடியோ டோர் ஃபோன், இது மாதிரி கிட்டத்தட்ட 8 lakhs ஒர்த்துள்ள இன்டீரியர்ஸ் உங்களுக்கு பில்டர் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணி தராப்ல. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ரேட்டு 41 lakhs. சரியா? ஊரப்பாக்கம் பொறுத்தவரையில் நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குங்க. சரஸ்வதி ஸ்கூலு, ஷீபா ஸ்கூலு, சங்கர வித்யாலயா ஸ்கூலு, ஆனந்தவள்ளி ஸ்கூல், இது எல்லாமே ஈஸ்ட் ஊரப்பாக்கத்தில் இருக்குது. வெஸ்ட் ஊரப்பாக்கத்தில் நீலன் ஸ்கூலு, போலீசாய் ஸ்கூலு, வேலம்மாள் நியூஜன் ஸ்கூலு, இது மாதிரியான ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. நெல்லிக்குப்பம் ரோடு, நம்ம சைட்லேருந்து நெல்லிக்குப்பம் ரோடு கனெக்டிவிட்டி வேலம்மாள் ஸ்கூலும் கரெக்டாக ஒரு 2.5 kilometer தான் வரும். ஸோ நல்ல லொகேஷனில் ஊரப்பாக்கம் GST ரோட்லேருந்து வெறும் ஒரு 1 kilometer மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. ஜஸ்ட் 41 lakhs, பக்கத்திலே பார்க்கு. டோன்ட் மிஸ் இட். இப்போவே ஸ்கிரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு அன்னை பில்டர்ஸ் அவங்க கிட்ட பேசிட்டு டேரக்டாக விசிட் வந்து பாருங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க.